அனைவருக்கும் பைக் விமர்சனத்தின் வணக்கங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் இப்போ 2024 வந்திருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தருடைய எஃப்இசெட்டை வந்து நம்ம 2024 மாடலை வந்து ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அவர் தான் இவர். ஸோ இவர் வந்து நம்ம கூட சேர்ந்து இதுக்கு மேலே ட்ராவல் பண்ண போகிறாரு. பைக் விமர்சனம் சேனலில் நம்ம யூசர் ரிவ்யூ எடுக்கிறது, புது வெஹிக்கிள் ரிவ்யூ எடுக்கிறது எல்லாத்துலேயுமே இவரும் வந்து கூட இருப்பார். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் 2024 மாடல் வந்து பாத்திரலாம். என்ன ப்ரோ, பாத்திரலாங்களா? பாத்திரலாம் பாலாஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட இப்ப இருக்கிறதா பாத்தீங்கன்னா 2024 ஸ்ப்ளெண்டர் பிளஸ் மாடல். ஸோ இந்த வெஹிக்கிளை உங்களுக்கு வந்து நம்ம ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ இந்த வீடியோனுடைய கடைசியில நான் வரேன். ஸோ ப்ரோ, நீங்க வந்து கண்டினியூ பண்ணி இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே பாய். இந்த ஸ்ப்ளெண்டர் பிளஸுக்கு நான் இன்ட்ரோ கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். கிட்டத்தட்ட 4 கோடிக்கும் மேற்பட்ட பைக்ஸ் வந்து ஸ்ப்ளெண்டர் பிளஸ் வந்து வித்திருக்காங்க. இந்த 2024 வருஷத்துல மட்டுமே ஜனவரில இருந்து அக்டோபர் வரைக்குமே 28,40,000 யூனிட்ஸ் வந்து இந்த பைக் வந்து சேல் ஆயிருக்கு. மொத்தம் இதுல 2 வேரியன்ட் இருக்கு, i3s அடுத்து S-Tech. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது வந்து i3x மாடல் தான். அதை பத்தி தான் ஒரு ஓவர் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். ஒரு காலத்துல இந்த ஸ்ப்ளெண்டர் பைக் வந்து மாப்பிள்ளை பைக் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்பயும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நல்ல மைலேஜ் வந்து தந்துட்டு இருக்கு. எல்லா ஃபேமிலிக்கும் சரி, எல்லா ஆடியன்ஸும் ரொம்ப ரீச் பண்ற ஒரு நல்ல பைக்கா வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த 2024 என்னென்ன அப்டேட்ல இந்த ஸ்ப்ளெண்டர் பிளஸ் பைக் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஜின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வெஹிக்கிளோடைய என்ஜினோடைய சிசி வந்து பார்த்தோம் அப்படின்னா 97.2 சிசி வந்து இன்ஜின் வந்து இருக்கு. 4 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 9.8 லிட்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ 18 இன்ச்சு அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயரு, காம்பி பிரேக் சிஸ்டம் வந்து இருக்கு. நம்ம ஃப்ரண்ட்டை ப்ரெஸ் பண்ணாலும் பேக்கும் வந்து பிரேக் வந்து பிடிக்கும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர்லயும் வந்து ட்ரம் பிரேக் மட்டும்தான், இதுல வந்து டிஸ்க் பிரேக் கிடையாது. ஸோ ஸ்ப்ளெண்டரோடைய ஐகானிக் தூம் வந்து கொடுத்துருக்காங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஹாலஜன் ஹெட் லேம்பு, ஹாலஜன் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பிளஸ் அப்படிங்கிற ஸ்டிக்கர் வந்து கிளியரா ஒட்டிருக்காங்க. இப்ப கன்சோலுக்குள்ள வருவோம். இந்த ஸ்ப்ளெண்டர் பிளஸ்ல அனலாக் கன்சோல் தான் இருக்கு, டிஜிட்டல் கிடையாது. ஸோ இதுல வந்து ஃபியூயல் இண்டிகேட்டர் வந்து இருக்கு. இதுல நியூட்ரல், அப்புறம் இன்ஜினோடைய வார்னிங், ஹை பீம், லோ பீம் இண்டிகேஷன் வந்து இருக்கு. இங்க வந்து ஸ்பீடோமீட்டர் இருக்கு. ஸ்பீடோமீட்டர்ல வந்து பாருங்க சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர், i3s உடைய அதோட இண்டிகேஷன் வந்து இங்க காட்டுது. இதுல ஸ்பெஷல் ஃபீச்சரா வந்து பாருங்க, இதுல யூஎஸ்பி போர்டும் வந்து இருக்கு. நம்ம இதுல யூஎஸ்பி போர்ட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டர்ன் இண்டிகேட்டர் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து இருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ஆர்னு டர்ன் இண்டிகேட்டர் வந்து இருக்கு. அப்புறம் ஹை பீம், லோ பீம் சுவிச்சஸ் வந்து இருக்கு. பாஸ்க்கு உண்டான அந்த சுவிச்சஸ் இல்ல. ஸோ ரைட் சைடுல i3 உடைய ஆன் ஆஃப் பட்டன் வந்து இருக்கு. அப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் உடைய அந்த பட்டன் வந்து ரைட் சைடுல வந்து இருக்கு. ஸோ வெஹிக்கிளோடைய சைட் ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து இருக்கு, ஸ்ப்ளெண்டர் பிளஸ் அப்படின்னு. ஸோ i3s அவங்க வந்து இந்த ஃபீச்சர் கொடுக்கறதுனால அதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க வந்து FI என்ஜின் அப்படிங்கிறதுனால அதையும் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க ஹீரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ கியர் பாக்ஸ்லயும் ஹீரோ அப்படின்னு பஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ செயினுக்கான அந்த செயின் கார்டு கொடுத்துருக்காங்க, இது மெட்டல்ல வந்து இருக்கு. ஸோ சாரி கார்டு இருக்கு, ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி செக் பண்ணலாம். ஸோ ஸ்ப்ளெண்டரோட ஐகானிக் டை லைட் வந்து இங்க இருக்கு. ஸோ ஹாலஜன் தான், LED கிடையாது. இண்டிகேட்டர் 2 சைடும் கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேரியர் இருக்கு. அப்புறம் சஸ்பென்ஷன் வந்து 2 சைடும் வந்து இருக்கு. ஸோ இதுல 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் ஷாக் அப்சார்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிளோடைய அனதர் சைட்ல இருக்கும். இங்க வந்து இன்ஜினை பாதுகாக்கிறதுக்கு இன்ஜின் கவுல் வந்து கொடுத்துருக்காங்க, சேறு மண்ணெல்லாம் அது படாத அளவுக்கு. கிக்கர் வந்து இருக்கு, செல்ஃப் பிளஸ் கிக்கர் வந்து இருக்கு. ஸோ இங்க பிரேக் பெடல் வந்து இருக்கு. ஸோ இன்ஜின் டப் நம்ம கால் போக கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஸ்டாப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலர் சைலன்சர் வந்து இருக்கு. இந்த சைலன்சரோட நோட் வந்து நான் உங்களுக்கு பிறகு எடுத்து கொடுக்குறேன். ஸோ சீட் ஹைட் வந்து பார்த்தோம்னா 785 mm வந்து இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 165 கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இருக்கு. ஓவரால் விட்த் வந்து 720 மில்லிமீட்டர் வந்து இருக்கு. ஓவரால் ஹைட் வந்து 1050 மில்லிமீட்டர் வந்து இருக்கு. வீல் பேஸ் வந்து 1265 மில்லிமீட்டர் வந்து இருக்கு. ஸோ வாரண்டி எல்லாம் சேம் தான், 5 இயர்ஸ் வாரண்டி அண்ட் 70,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வாரண்டி வந்து கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்ப்ளெண்டருடைய எல்லா நார்மல் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான். பட் ரொம்ப முக்கியமா நான் சொல்லணும் அப்படின்னா இந்த i3s அந்த ஃபீச்சர் மட்டும் தான் சொல்லணும். நம்ம இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது டிராஃபிக்கா இருக்கு அப்படின்ட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா எவ்ரி ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா என்ஜின் வந்து ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்றது கிளட்ச் நம்ம பிரஸ் பண்ணா போதும், அது வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அந்த மாதிரி ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த i3s அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஹீரோவோடைய எல்லா வெஹிக்கிளையும் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த i3s ஓட மீனிங் வந்து ஐடியல் ஸ்டாப் ஸ்டார்ட் சிஸ்டம். இப்போ வண்டியோட சவுண்ட் அப்ப செக் பண்ணலாம்.
இந்த சைலன்சரோட சவுண்டு நம்ம ஆரம்ப காலத்துல கேட்ட அதே ஸ்ப்ளெண்டரோடைய அதே சவுண்டு தான் இருக்கு. இந்த BS6 அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மாற்றங்கள் வந்திருக்கு. ஸோ அவ்வளவுதான் இந்த வெஹிக்கிளோடைய வாக் அரவுண்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்னுடைய அந்த வாக் அரவுண்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வெஹிக்கிளனுடைய டிரைவ் ரிவ்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தேவைப்பட்டாலும் சரி, இல்லை இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணுற ஓனர் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு அதை சம்மந்தப்பட்ட ரிவ்யூ தேவைப்பட்டாலும் சரி, மறக்காம கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு யூசர் ரிவ்யூ மாதிரியான வீடியோஸ் பிடிச்சிருக்கா, இல்லை இந்த மாதிரியான வாக் அரவுண்ட் வீடியோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோஸை வந்து மேக் பண்ணி போடுறோம். திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நாங்கள் 2 பேரும் உங்களையே சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.